10 அவதாரங்கள்ல வாமன அவதாரம் ஒண்ணு எடுத்திருக்காரு இறைவன், தெரியல. அந்த வாமன அவதாரத்துடைய வாமனபுரீஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோயில் அங்கதான் இருக்கு. எங்க? திருமானிக்குழி. குழிக்குள்ள இருக்கிறதுனால அது பேர் குழின்னு வச்சு அந்த ஊர் பேரு. 2 பேர் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல திருமானிக்குழி தான் அதோடைய அந்த ஊருடைய பேரு. அன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரியான குருமார்கள் இருந்தார்கள். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு சொன்னா மேல இருந்து கீழே விழுவான் சிஷியன். ஏன்னா குருவுடைய உண்மையான பக்தி சிஷியனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைய காலத்தில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஒரு கிளாஸுக்கு போறதாகு. உங்க வீட்டுல ஒரு செடிக்குதுல, அதோடைய காற்றை சுவாசித்து தான் உங்க ஸ்கின் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நீங்க பண்ணி செடியை பிடிங்கி போட்டீங்க. இப்ப மெடிக்கல் கடைக்காரன் என்ன பண்றான், அந்த செடியை ஒரு ஆளை விட்டு தூக்கினார் சொல்லி அதுல மருந்து தயார் பண்ணி அதையே ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுக்குறான். உங்களுக்கும் குணமாவது. காலப்போக்கில் அந்த மெடிக்கல் கடைக்காரன் உங்களுக்கு தெய்வமாக கண்ணுக்கு தெரிகிறான். நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்துமே இறைவனுக்கு இருக்கின்ற, நம்மளை விட அதிகமா இருக்கின்ற. அப்ப இறைவன் வேற நம்ம வேற இல்லைன்ற. இந்த ஒரு மனநிலை யாருக்கு வருகிறதோ அவர்களுடைய மனநிலை ஒரு நாணோதியம் சுரக்கும், அமிர்த மாதிரி சுரக்கும். பாருங்க, ஆபீஸ்க்கு யாருன்னா கால் பண்ணி சார் சுரக்கும்னாலே எப்படி சுரக்கும் இதெல்லாம் கேட்காதீங்க. சில ஸ்பீச்ல சில வார்த்தைகள் சொல்றேன்னா அது நீங்க புரிஞ்சுக்கின்றதுக்காக கேட்கிறேன். அப்படியே போன் பண்ணி கேட்கறது சில விஷயத்த. ஞானோதயம் சுரக்கும். அந்த ஞானோதயம் உங்கள் தலைமுறையை வழிநடத்தி செல்லும். உங்கள் தலைமுறையை அது வழிநடத்தி செல்லும். ஒரே நேரத்தில் இறைவன் ஒரு வேலையை தான் பண்ண முடியும். இறைவனுக்கே அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் மனிதர்களாகிய நாம் இறைவன் நமக்கு அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை சக்தி பெரிய சக்தி. இறை சக்தி மனசு வச்சா ஒரே நேரத்துல 2 கழனிகளுக்குமே, ஒரு கழனிக்கு மழை பெய்யலாம், ஒரு கழனிக்கு வெயில் காயலாம். செய்ய முடியுமே, ஏன் செய்ய முடியல? ஏன் செய்ய மாட்டான்? அதுதான் இங்க கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிந்தால், நான் கேட்கும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை புரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடுகின்றது. இந்த இயற்கையில இந்த உண்மையை நீங்க முதல்ல உணருங்க. நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. திருமானிக்குழி அப்படின்னு ஒரு ஊரு, கடலூர் மாவட்டம். யாருன்னா இருக்கீங்களா? கடலூர் மாவட்டம் கிடையாது. திருமானிக்குழி அப்படின்னு ஒரு ஊரு. இப்போ 10 அவதாரங்கள்ல வாமன அவதாரம் ஒண்ணு எடுத்திருக்காரு இறைவன், தெரியல. அந்த வாமன அவதாரத்துடைய வாமனபுரீஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோயில் அங்கதான் இருக்கு. எங்க? திருமானிக்குழி. குழிக்குள்ள இருக்கிறதுனால அது பேர் குழின்னு வச்சு அந்த ஊர் பேரு. 2 பேர் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல திருமானிக்குழி தான் அதோடைய அந்த ஊருடைய பேரு. திருமானிக்குழி தான். அந்த திருமானிக்குழியில அந்த திருமானிக்குழி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பெரிய விசேஷம். திருமணஞ்சேரி, கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருமணஞ்சேரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது பரிகார ஸ்தலம். போயிட்டு வந்த இந்த மாதிரி பரிகார இருக்கிற கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருநாகேஸ்வரம், திருப்பாங்குளம், காளஹஸ்தி இதெல்லாம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை.
ஏன்னா இங்க போன ஒரு வாழ்க்கை மாற்றம் உண்டு அப்படின்னு நம்ம நம்பிட்டோம். எப்படி யானை சின்ன வயசுல அது காலில் சங்கிலி கட்டியிருப்பாங்க, அது அறக்கவே முடியாதுன்னு கடைசி வரைக்கும் அதே சங்கிலியில வாழ்ந்து இறந்து போனதோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், நம்மளுடைய மூளைக்குள்ள ஒரு சலங்கு கட்டப்பட்டது, அந்த செயின் இன்னும் அப்படியே ஸ்ட்ராங் ஆகுது கண்டி அது லூஸ் ஆகல. ஒரு யானைக்கு மதம் முடிச்சா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி அடிக்கும். ஆட்டோ, பைக்கு, காரு, ஏன் சங்கிலி இறங்க முடியாதா? இல்ல, சின்ன வயசுலயே கட்டிட்டாங்க. அது மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா இந்த தாண்டி நம்மளால போக முடியாதுன்ற ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. அதை தாண்டி அதால் போகக்கூடிய ஒரு வலு வந்த பிறகும் கூட அது என்ன பண்ணுது, அதே இடத்தை தான் சுத்தி சுத்தி வரும். அதே மாதிரிதான் நாம் பல ஆன்மீகவாதிகளால், பல முன்னோர்களால் கட்டப்பட்டு நான் அந்த யானை எப்படி அந்த ஒரு சங்கிலி எவ்வளவு தூரம் போவோமோ அது வரைக்கும் போவோம், மறுபடியும் அந்த பத்திரமோ அப்படியே வாழ்ந்துட்டோம். ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்குதான் உருவாகும். நம்ம கேட்காமலே வாழ்ந்துட்டோம், கேட்டாலும் பதில் கிடையாது. அன்றைய காலத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையான குருமார்கள் இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான குருமார்கள் இருந்தார்கள், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு சொன்னா மேல இருந்து கீழே உருவான் சிஷியன, குருவோடைய உண்மையான பக்தி சிஷியனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஒரு கிளாஸுக்கு போறதாக பல பேரா நாம் அப்படி கட்டப்பட்டுள்ளோம். அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன், இறைவன் ஒருவன். நீங்க முருகன் வச்சுக்கீங்க, அம்பாள் வச்சுங்க, சிவன் வச்சுங்க, சாய்பாபான்னு வச்சுக்கீங்க, குருன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. இயற்கை, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அவ்வளவுதான். இது 5க்குள்ளதான் அனைத்துமே அடையும். 27 நட்சத்திரமும் அடங்கும், 108 பாதமும் அடங்கும், வாரங்கள் 7 கிழமைகள் அதுவும் அதுக்குள்ளதான் அடங்கும், யோகங்கள் 27 எல்லாம் அது, அந்த யோகங்களும் 27 யோகங்களும் அதுக்குள்ளதான் அடக்கும். அனைத்துமே உள்ளடக்கியதுதான் பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாய தத்துவமாகியே விளங்கக்கூடிய இந்த இறைவன் ஒரு சுனாமி வருகிறது. தர்மம் மட்டுமே தன் வாழ்க்கையில் பண்ண ஒருவன் கடலோரத்தில் ஒரு கடை வைத்திருக்கிறான். அதர்மம் மட்டும் செய்தவன் ஒருவன் அந்த கடைக்கு பக்கத்துல இன்னொரு கடை வச்சுக்கிறான். 2 பேர் கடை வச்சுக்கிறான். ஒருவன் தர்மம் மட்டுமே செய்து கொண்டிருந்தான், ஒருத்தவன் அதர்மத்துக்கு தலைவனாகவே விளங்கினான். 2 பேரும் பீச்சில கடை வச்சுக்கிறாங்க. சுனாமி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணும் சுனாமி? இப்ப என்ன பண்ணோம்? இந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வேற, அது வரம் வாங்குவது. புரியுதா? அதுக்குதான் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், சுனாமி ஒருத்தர் தர்மத்தின் தலைவன், ஒருத்தர் அதர்மத்தின் தலைவன், 2 பேரும் 2 கடை வச்சுக்கிறான். ஒருத்தர் பொம்மை கடை வச்சுக்கிறாரு பசங்களுக்கு, ஒருத்தர் ஹோட்டல் வச்சுக்கிறாரு பீச்சில் சின்னதா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போறாங்க. இப்ப சுனாமி வருது, இப்ப என்ன நடக்கும்? இப்ப தர்மத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்த ஒருவனுக்கு அந்த சுனாமியா வழிபடுதா? அப்ப இறைவன் இல்லைன்றீங்களா? இல்லம்மா, ஆளை காலி இருக்கேன். நான் கேட்கிற கேள்வி, இங்க 200 பேர் இருக்கீங்க, 300 பேர் இருக்கீங்க, 100 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரு 3 பேருக்கு ஸ்ட்ராங்கா உள்ள முடியும். அந்த 2 பேர் 3 பேர் தேடி வந்தாலே போதும், அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னுடைய கருத்து ஸ்ப்ரெட் ஆகிடும். சரி, இயற்கைக்கு கண்ணு கிடையாது, பாவம் புண்ணியம் பண்ண எல்லாத்தையும் ஒரே மாதிரியா அது பார்க்குது. கண்ணே இல்லாத இயற்கையை நம்ம ஏன் இறைவன் சொல்லி வணங்குறோம்? அப்போ
இயற்கைக்கே கண்ணு கிடையாது. முருகருக்கு நீ என்ன சொன்னாலும் முருகர் செய்யப்பட்டு செய்ய போறாரு. அப்புறம் அதுக்கு பூ, அதுக்கு புஷ்பம், வேல் பூஜைன்னு ஒரு பேரு, கூட்டு பிரார்த்தனை, என்ன நடக்க போகுது? அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய முன்னோர்கள், அப்பா அம்மா, அவங்க யாராவது செஞ்ச பாவம் முன்னோர்கள் சார் தர்மத்தின் தலைவனாகவே இருந்தாலும் தன் மூதாதையரோட கர்மால அவர் போயிட்டாருன்றீங்க. நான் இப்போ தர்மரும் மேல போனாரு, துரியோதனும் மேல போனாரு. இதுல என்ன ஒரு காமெடினா, தர்மரையே துரியோதனன் தான் என்ன சொல்றாரு, மகாபாரதம் தெரியாது ஆனா சீரியல் தெரியும். நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, நம்மளுடைய இந்து தர்மத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் வேற எங்கேயுமே சொல்லல. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், பிரச்சனைக்கு வழி நம்ம கிட்ட இருக்குன்ற. உங்க வீட்டுல மெடிசனை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் மெடிக்கல்ல போய் கியூல நின்று அந்த மெடிக்கல்ல ஒருத்தர் மாத்திரை தராது, அதை வாங்கி போட்டு சரியாச்சுன்னா அந்த மெடிக்கல் காரரை நீங்க என்ன பண்றீங்க, பெரிய லெவல்ல ஏன் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நான் கேட்கறேன். வேலையே இல்லை. ஆனா அந்த மெடிக்கல் கார் என்ன சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு செடி இருக்குது, அதை புடிங்கி போட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. புடிங்கி போட்ட பிறகு அந்த மெடிக்கல் கார் அதே செடி எடுத்துன்னு வந்து மருந்தாக்கி மெடிக்கல் வித்துறாரு. இது தெரியுமா? இது தெரியாதுல்ல. புரியுதா புரியலையா? உங்க வீட்டுல மருந்து செடி ஒண்ணு வளருது, நீ மெடிக்கல் காரை பார்க்க போறீங்க. மெடிக்கல் கார் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல ஒரு செடிக்குதுல்ல, அதோடைய காற்றை சுவாசித்து தான் உங்க ஸ்கின் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நீங்க பண்ணி செடியை பிடிங்கி போட்டீங்க. இப்ப மெடிக்கல் கடைக்காரர் என்ன பண்றான், அந்த செடியை ஒரு ஆளை விட்டு தூக்கினார் சொல்லி அதுல மருந்து தயார் பண்ணி அதையே ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு கொடுக்குறான். உங்களுக்கும் குணமாவது. காலப்போக்கில் அந்த மெடிக்கல் கடைக்காரன் உங்களுக்கு தெய்வமாக கண்ணுக்கு தெரிகிறான். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் நான் சொல்றேன்.